ஹேன்லி மௌலே அவர் ஒரு பிஷப்பு, டராம் அந்த இடத்துல இருந்த பிஷப். ஒரு 172 பேருக்கு மேலே சுரங்க தொழிலாளிகள் அவங்கெல்லாம் மரித்து போனார்கள். ஒரு பெரிய ஒரு விபத்து. அந்த விபத்து நடந்தப்போ அந்த மக்களை சந்திக்கும் ஒரு பணி இவரிடம் கொடுக்கப்பட்டது. அப்போ இவர் அவங்கள போய் சந்தித்து ஆறுதல் சொல்லணும், அவங்ககிட்ட கடவுளை பற்றி பேசணும். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்ட இடத்துல போய் எப்படி பேசுறதுன்ட்டு அங்கே நிற்கிறாரு. நிற்கும்போது என்ன பேசலான்னு யோசிக்கிறாரு. அப்போ அவர் கையில் அவருடைய அம்மா அவங்க ஒரு பின்னலில் செய்தது, எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, பூவெல்லாம் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு டிசைனை அதை பின்னுவாங்க. அது கம்பளிலேயோ அல்லது நூலில் கூட அது பின்னப்பட்டு இருக்கும். அது மாதிரியான ஒரு சாவி கொத்துக்கு மாட்டுவோம் இல்லை, கீ செயின்னு, அந்த ஒன்று அவர் கையில் இருந்தது. அதை எடுத்து அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு பக்கம் டிசைன் இருக்கும், இன்னொரு பக்கம் சிக்காக இருக்கும். அது என்னன்னே புரியாமல் ஏகப்பட்ட சிக்கல்களோடு இருக்கும். அதை பார்த்து உடனே மக்களிடம் காமிச்சார். ஏன்னா அந்த பக்கம் கடவுள் அன்பாக இருக்கிறார், காட் இஸ் லவ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் அந்த பின்னலுக்கு பின்பாக உள்ளது நூல்களின் சிக்கல், அப்படியே சிக்கு, அதில் எதுவுமே புரியாது. அதான் ஆண்டவர் எப்படி இருக்கார், நம்ம எப்படி வழி நடத்துகிறாரு, நம்ம மேலே அவர் வைக்கிற அன்பு என்ன அப்படின்றத பற்றி அங்கே அவங்ககிட்ட பேசுகிறாரு. ஒரு பக்கம் பாருங்கள், கடவுள் அன்பாகவே இருக்கிறார், ஆனால் அந்த அன்பு நமக்கு இந்த பக்கம் வந்தால் தான் தெரியும். அந்த பக்கம் இருக்கும்போது அது சிக்கல்களாக தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் இருக்க சிக்கல்கள், போராட்டங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் அன்பாகவே இருக்காரான்ற ஒரு டவுட் வரும். ஆனால் அவர் அந்த சிக்கல்களுக்கு பின்பு நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சிக்கல்களுக்கு பின்பு அவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை புரிந்து கொள்ள நாம் அவர் மேல் அன்பு செலுத்த வேண்டும். அதனால் சிக்கல்கள் பெரிதல்ல, சிக்கலுக்கு பின்பாக அழகாக தெரிகிற அவருடைய அன்பு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.